நம்ம விஜய் சார் நடித்து முடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் கூட தினமுமே அந்த படத்தை பற்றிய பேச்சுக்கள் போய்கொண்டுதான் இருக்கு. அந்த அளவிற்கு இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. விஜய் சாருடைய கடைசி படம் தான் ஜனநாயகன் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படமாக இருக்கும் அப்படின்றத உறுதியாகவே சொல்லலாம். இந்த படத்துடைய போஸ்டர் மற்றும் டைட்டிலை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஜனநாயகன் அரசியல் பேசும் படமாக இருக்கும் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க. மேலும் விஜய் சாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வெளியான ஜனநாயகன் பிலிம்ஸ் வீடியோவில் நம்ம விஜய் சார் அவர்கள் போலீஸ் கெட்டப்ல வந்து அசத்தியுமே இருப்பாரு. இந்த விஷயம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலுமே படத்துல 2 கெட்டப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமுமே எழுந்திருக்கா. சோ ஆகையால கூடிய விரைவிலேயே படக்குழு தரப்புல இருந்து இதற்கு விளக்கம் கொடுக்கப்படும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்களோ அரசியல் சினிமா அப்படின்னு 2த்திலுமே கலக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய மகனான ஜெசன் சஞ்சய் அவர்கள் இயக்கத்துல பின்னி படம் எடுத்துட்டு இருக்காரு. இவருடைய இயக்கத்துல லைக்காவுடைய தயாரிப்புல சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 70% முடிஞ்சிருச்சா. இந்த நிலையில தற்போது ஜெசன் சஞ்சய் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் விழா அப்படின்றதுனால காலையில இருந்தே பல பிரபலங்கள் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெசன் சஞ்சயுடைய அடுத்த படத்தை நம்ம உதயநிதியுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்காங்களா. ஆகையால இன்று உதயநிதி அவர்களும் ஜெசன் சஞ்சய் அவர்களுமே நேர்ல சந்திக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.